ஜனாப் ஏ முகமது இப்ராஹிம் அவர்களை பேச வருமாறு அன்பு அளிக்கிறேன். அளவிலா கருணையும் இணையிலா கிருபையுடைய எல்லாம் வல்ல இறைவனுடைய நாமம் போற்றியவனாக ஆரம்பம் செய்கின்றேன். அவருடைய அருள் இங்கே குழும்பி இருக்கின்ற நம்ம அனைவர் மீதும் உண்டாகட்டும் என்ற பிரார்த்தனையோடு நீதிமன்ற உத்தரவை தமிழக அரசும் அதிகாரமும் மதிக்காமல் இன்றைக்கு அபு தாயர் என்று சொல்லக்கூடிய ஒரு தனி மனிதனுடைய உரிமைக்காக வேண்டி இன்றைக்கு இங்கே திரளாக கலந்து கொண்டிருக்கிறோம். மட்டுமல்ல, இது ஒரு தனி மனிதனுடைய உரிமை மீறல் அல்ல, மாறாக இந்த தனி மனித உரிமை மீறலை விட ஒரு சமூகத்தின் மீது இழைக்கப்படுகிற அநீதி என்பதை இந்த நேரத்திலே நான் பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். காரணம், நீதிமன்றம் என்றைக்கு ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறதோ அதை காவல்துறையானாலும் அரசானாலும் அதை அமல்படுத்த வேண்டியது அவருடைய கடமை. ஆனால் இன்றைக்கு ஏதேதோ காரணங்களை எல்லாம் சொல்லிக்கொண்டு இன்றைக்கு அந்த ஒரு மனிதனுக்கு இழைக்கப்படக்கூடிய அந்த உரிமை மீறல், மனித உரிமை மீறல் என்பது இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. சகோதரர்களே, ஏதோ நாம் எல்லாம் இங்கே குரல் கொடுத்து கொண்டிருப்பது ஒரு மனிதனுக்காக வேண்டி அல்ல, ஒட்டுமொத்த மனித குலத்திற்காக வேண்டிதான் நாம் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால், கடந்த சில நாட்களிலே ஒரு சமூகத்தின் மீது, தலித் சமூகத்தின் மீது நடத்தப்பட்டிருக்கின்ற அநீதி மனித குலத்தின் மீது நடத்தப்பட்டிருக்கிற அநீதி, முஸ்லிம் சமூகத்தின் மீது இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய சில அநீதி, அதுவும் ஒட்டுமொத்த மனித குலத்தினுடைய அநீதி. இந்த அநீதி எங்கெல்லாம் நடைபெறுகிறதோ அங்கெல்லாம் நாம் குரல் கொடுக்க வேண்டும். வெல்ஃபேர் பார்ட்டியும் நிச்சயமாக குரல் கொடுக்கும். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு செய்தியை மட்டும் நினைவூட்டி நான் இங்கே முடிக்க விரும்புகிறேன். இங்கே நாம் மட்டுமல்ல, நம்முடைய சகோதரர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, உளவுத்துறையும் இங்கே இருந்து கொண்டிருக்கிறது, அது அதிகார வர்க்கம் இங்கே இருந்து கொண்டிருக்கிறது. மாநிலத்திலே ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் உளவுத்துறையினுடைய ரிப்போர்ட்டை தான் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே உங்களுடைய உளவுத்துறையினுடைய மக்களுடைய அந்த அதிகாரிகளுடைய மனசாட்சியை நான் இப்பொழுது கேள்வி கேட்கிறேன். நீங்கள் செய்து கொண்டிருப்பது நியாயம் தானா? நீங்கள் சிந்திக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், நேரடியாக அதிகாரம் கீழே வந்து எதையும் செய்துவிட முடியாது. நீங்கள் கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட் தான் அது உங்களுக்கு வரும். நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த மண் எப்பேற்பட்ட மண் என்பதை உங்களுக்கு நான் நினைவூட்ட ஆசைப்படுகிறேன். இந்த மண் நீதிக்கு பெயர் போன்ற மண். நீதிமிக்க ஆட்சியாளர்கள் இங்கே ஆண்டு இருக்கிறார்கள். எப்பேற்பட்ட நீதி! ஒரு மாடு தன்னுடைய கன்று இறந்ததற்காக வேண்டி தன்னுடைய மகனை ஒரு அரசன் தேருக்கு கொடுத்த நாடு இந்த நாடு. அதனுடைய பரம்பரைகள் நம்முடைய பரம்பரைகள். ஆனால் இன்றைக்கு ஒரு மனிதன் மீது, ஒரு சமூகத்தின் மீது ஒரு மிகப்பெரிய கொடுமை இழக்கப்படுகிறது என்று சொன்னால், அநீதி இழக்கப்படுகிறது என்று சொன்னால், நாம் யாருடைய பரம்பரையாக இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதையும் நான் இந்த நேரத்திலே கேள்வி கேட்கிறேன். ஒரு செய்தி, கடந்த வாரம் நீதி கிடைப்பதில் உத்தரவாதம் என்கின்ற தலைப்பில் உலக நீதி நிர்வாகம் என்கின்ற அமைப்பு சட்டத்தின் ஆட்சி குறியீடு என்று சொல்லக்கூடிய 2012 சட்டத்தின் ஆட்சி குறியீடு என்கின்ற ஒரு சென்சஸை இந்த இடத்துல அகில உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் இடத்துல எடுத்தது. மொத்தம் 97 நாடுகள். இதில் விவாதிக்கப்பட்ட பொருள் என்ன தெரியுமா? தனி மனித உரிமைகள் பாதுகாக்கப்படுகிறதா? இரண்டாவதாக பார்க்கப்பட்ட விஷயம் என்னவென்று சொன்னால், ஒரு உள்நாட்டு கலவரமோ அல்லது ஒரு மனிதனுடைய, அதாவது உள்நாட்டில் இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுக்கு எதிராக நடைபெற்றிருக்கக்கூடிய பிரச்சனைகளிலே அந்த நிவாரணம் வழங்குவதிலே எப்பேற்பட்ட நீதியை கடைபிடித்திருக்கிறது என்கின்ற பொருள் அடிப்படையிலே இந்த சென்சஸ் எடுக்கப்பட்டிருக்கிறது 97 நாடுகளிலே. மிக மோசமான நிலை.
இன்றைய ஆட்சியாளர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும், பொதுமக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எப்பேற்பட்ட சமூகத்தினுடைய வாரிசுகளாக நாம் இருந்தோமோ, எந்த சமூகம் நீதிக்கு சாட்சி வழங்கிக் கொண்டிருந்ததோ, எல்லா மன்னர் சேர சோழ பாண்டியர்கள் நம்முடைய முன்னோர்கள் தானே. அவர்கள் எல்லாம் எப்பேற்பட்ட சாட்சியை இங்கே வழங்கினார்கள், தன்னுடைய நீதியை வழங்கினார்கள், செங்கோலை உயர்த்தினார்கள். மதுரை தீப்பிடி தெரிந்தது ஒரு கொலைக்காக வேண்டி, ஒரு அநீதியான தீர்ப்புக்காக வேண்டி தெரிந்ததா இல்லையா? ஆனால் இன்றைக்கு இந்த உலகத்துடைய சர்வே வாஷிங்டனிலே எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சர்வே சொல்லுகிறது 78வது இடம். தனி மனித உரிமை மீறல்கள் அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது. சில குழுக்கள் மீது, ஒரு சில இனத்தின் மீது நடத்தப்படுகிற வன்முறை கலவரம் அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த நிவாரணம் என்பது மிக மோசமான நிலையிலே பாரபட்சம் காட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்கின்ற ஒரு செய்தியை இன்றைக்கு அகில உலகத்தினுடைய அந்த சென்சஸ் நிரூபித்து காட்டியிருக்கிறது. நாம் கேட்கிறோம், ஆட்சியாளர்களை பார்த்து கேட்கிறோம், அதிகார வர்க்கத்தின் போது கேட்கிறோம், நம்முடைய நிலை எப்பேற்பட்ட நிலையை, ஒரு கேவலமான நிலையை உருவாக்கியது யார்? இந்த நீதியை வழங்குவதிலே தாமதப்படுத்தியது யார்? இந்த மக்களை, இந்த இந்திய மண்ணை, இந்திய இறையாண்மையை உலக அரங்கிலே தலைகுனிய வைத்தது யார் என்பதை நீங்கள் தான் பதில் சொல்ல வேண்டும். சகோதரர்களே, இன்றைக்கு நாம் இங்கே கூடிக்கொண்டிருப்பது ஒரு தனி மனிதனுடைய பிரச்சனைக்காக வேண்டியா? ஒட்டுமொத்த நீதி மறுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்த நீதி இங்கே மறுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நீதி வழங்கப்படுகிற போது சரியான உண்மையான நீதி அங்கே வழங்கப்பட வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே நாம் கேட்டுக்கொள்கிறோம். நீங்க உளவுத்துறையும் அதிகார வர்க்கமும் உங்களுடைய மனசாட்சியிலே கையை வைத்துக் கொண்டு நீங்கள் திரும்பி இனிமேல் எழுதும் போது நீங்க ரிப்போர்ட் எழுதுங்க. ஆட்சியாளர்கள் என்ன செய்வார்கள்? அவர்கள் ஏசி அறையில இருந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த ரிப்போர்ட்டை மட்டுமே வைத்துக் கொண்டு சில தீர்ப்புகளை வழங்கி விடுகிறார்கள். இன்றைக்கு இந்த அபுதாயர் என்று சொல்லக்கூடிய அந்த மனிதன் எந்த ஒரு விதமான விஷயத்திற்காக வேண்டியும், ஒரு ஆடம்பர விஷயத்திற்காக வேண்டியும் பரோல் கேட்கவில்லை. தன்னுடைய உயிர், தன்னுடைய கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய விட்டு போய் கொண்டிருக்கிறது, உலகத்தை விட்டு பிரிந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் இந்த மருத்துவ சிகிச்சைக்காக வேண்டி என்று கேட்கப்பட்ட அந்த செய்திக்கு இன்றைக்கு நீதிமன்றம் நமக்கு வழங்கி இருக்கின்ற அந்த உத்தரவை இந்த அரசும் அதிகாரமும் மறுத்துக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இது மிகப்பெரிய அநீதி, மோசடி என்பதை இந்த நேரத்தில் நாம் பதிவு செய்கிறோம். மக்களே, ஒட்டுமொத்த மக்களே, இது இந்த மனித சமூகத்தின் மீது இழைக்கப்படுகிற அநீதி. ஏன் நீங்களும் இது உட்படலாம். ஆகவே இந்த அநீதிக்கு எதிராக ஒன்றாக குரல் கொடுப்போம், நம்முடைய குரலை ஓங்கி ஒழிப்போம். இந்த அநீதி எங்கு நடந்தாலும் நம்முடைய குரலை வெல்ஃபேர் பார்ட்டியும் பதிவு செய்யும். இந்த நேரத்தில் கும்பகோணத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கூட்டத்திலேயும் இந்த, அதாவது நம்ம தருமபுரி மக்களுக்காக வேண்டி இன்றைக்கு அங்கே ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. நாம் எங்கு நடந்தாலும் நிச்சயமாக நம்முடைய குரலை பதிவு செய்வோம் என்று கேட்டு இந்த நேரத்தில் நல்ல வாய்ப்பை வழங்கிய உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி நான் விடைபெறுகிறேன். எல்லாம்